சிஎஸ்கே தற்கொலை இருக்காங்க. ஒரு ஆளை பாக்குறதுக்கு மட்டும் 10,000 குத்து வாங்குறது, 12,000 குத்து வாங்குறதுக்கு நான் எதுக்கு என் காசை பண்ண அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பேர் தூரம். ஆர்சிபி அதே ரீசெண்டா வந்து இங்க டிவிலே பாத்துப்பேன். ஆர்சிபி அதே டிக்கெட் காசு கொடுத்து தான் வாங்குறாங்கன்ற. ஆர்சிபி யாருமே அந்த மாதிரி வாங்கல. சென்னையில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி வந்து வாங்குறாங்கல்ல. ஒரு ஆள் தோனி 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 தோனின்னு மட்டும் தற்கூரிங்க இருப்பாங்க. இவன் ஒருத்தனுக்காக தான் வந்தேனே, அந்த குண்டா ஒருத்தக்காக பாத்தீங்களா, அவனுக்காக தான் வந்தேன். கையில அறுத்துனா தோனி, மூக்குல ரத்தம் வந்தா தோனி, பின்னாடி இதானா தோனி, தோனி 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 தான். தோனி அவருக்காக மட்டும் தான் இங்க வந்து மேட்ச் பாக்க. நீங்க யார வேணா இங்க இருக்கிற எவ்வளவு சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க, அவங்க நீங்க யார வேணா கேளுங்களேன். யாருக்காக வந்திருக்கீங்கன்னு கேளுங்களேன். ஜெனருக்காக வந்திருக்கீங்களா? யாருக்காக வந்திருக்கீங்க? மேட்ச் பார்க்க வந்தேன். பக்கா சிஎஸ்கே ஃபேன். இவரு ஒத்துக்கலாம். அவரை கேளுங்க யாருக்காக வந்தேனே, இவங்க கேளுங்க யாருக்காக வந்தேனே. முக்காவாசி பேர் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. இந்த சீசன்ல எது டிராப் அவுட்னு நினைக்கிறீங்க? பேட்டிங்லயா இல்ல ஃபீல்டிங்லயா? அவர் ஃபீல்டிங்கா இல்ல பவுலிங்லயா? இல்ல ஸ்குவாட் செலக்ஷன் ஆக்ஷன்லயே அவுட்ங்க. ஃப்ரம் ஆக்ஷன்ல இருந்து தான் ப்ராப்ளம் சொல்றாங்க. ரைட் ஃப்ரம் ஆக்ஷன்ல எல்லாரும் அந்த ஆக்ஷனே சொல்றீங்க. யார் எடுத்திருந்தா தான் அப்ப அப்படி இல்ல, நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருந்தா நல்லா இருக்கும். அப்ப யாருமே நல்ல பிளேயர். அஸ்வினுக்கு பதிலா கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம். அவர்தான் தூக்கிட்டாங்களே அந்த நடுவுல இன் பிட்வீன் மேட்ச்ல. அதுக்கு 10 கோடி தேவையில்லை அவருக்கு. அதுக்கு பதிலா வேற யார் பெட்டர் பிளேயர் யாரோ பெட்டர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம். ஒரு பெட்டர் பிளேயரா எடுத்திருந்தா டீம் நல்லா இருந்துரும். ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடினாரு, பிரப்சுப்ரன் நல்லா ஆடினாரு. அவருக்கு ஈக்குவலா பத்ரினா போட்டாங்கன்னு சொல்றாங்க. சூப்பரா பத்ரினா சூப்பரா பண்ணாரு. ஸ்ரேயஸ் இந்த பக்கம் 50 அடிச்சா பத்ரினா அந்த பக்கம் 50 அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி போகுது. மாறி ட்ரஸ்ட் இருக்கு. டேபிள் டாப் வருவோம். டேபிள் டாப் வரலாம், லைக் குவாலிஃபை ஆகும். அது பிளைண்டடா சொல்றது வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்க, இதுக்கு அடுத்து ரன் ரேட்லாம் ஜாஸ்தியா தான். பை மிராக்கிள் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. மத்த எல்லா டீமும் விளையாடாம நாங்க ராஜினாமா பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா உள்ள போலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா டீமும் ராஜினாமா பண்ணாதான் நம்ம உள்ள போக முடியும். அதான் நம்ம மட்டும் கப்பு ஜெயிச்சுக்கலாம். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. சரி, அட்லீஸ்ட் இந்தியன் தான் உட்காந்துருக்கு. ஃபாரின் பிளேயர் நீ பண்ணியிருந்தா ஓகே, நான் கோலி தப்பா சொல்ல. ஆனா அந்த விஷயத்துல ஈசலுக்கு ரக்கம் முளைச்சா பறந்து செத்துரும். அந்த மாதிரிதான் இப்ப ரக்கம் முளைச்சா கொஞ்சம் பறந்து கொஞ்ச நாள் நம்ம ரெக்க இப்ப உடஞ்சிருச்சு. மனமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் விக்கெட்லாம் விழுந்துச்சு. நாங்களும் ஹோப்போட இருந்தோம். கடைசியில முடிச்சு விட்டிங் போங்கன்னு சொல்லி எதனால அப்படின்னு யார் முடிச்சு விட்டாது? அவனை ஏண்டத்துல அவன் சேர்த்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஊடா ஒத்தகறானே. தோனி வந்து ஓகே கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, ஏதோ முடிஞ்சு போய் இந்த ஊடா வந்து இருக்கிறத ஆடிட்டு இருந்தானா. இம்ராஜ் சொன்னாரு, நான் வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், 3 தான் ஆட போறோம் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப ஏன் ஓப்பனிங்ல ஒரு பவர் ஹிட்டர் எடுக்கலான்னு தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். ஏதோ சீக்கிரமா போயிட்டான். டீம்ல எல்லாருமே அடிக்கிறாங்க பாஸ். எங்க டீம்ல யாரும் அடிக்கல. அவ்வளவுதான் உண்மை. ஊடானாலலாம் கிடையாது பாஸ். தோனி அவுட் ஆனாரு. அடுத்து தொடர்ந்து 3 விக்கெட். மேட்ச் முடிஞ்சு 190 இன்னொரு 10 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சு. எல்லாம் தோனி அவரதான் ஹோப்பா வச்சு ஆடுறாங்கன்றீங்க. தோனி அவுட் ஆன அப்புறம் எல்லா மேட்சும் இதான் நடக்குது. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் இறங்கினா அப்படியே இறங்கிருது. யாரு மிடில் ஆர்டர்ல தோனியை தவிர யாருமே கிடையாது. அப்ப இப்ப நெக்ஸ்ட் சீசன்ல தோனி இல்லன்னா நம்ம ஜெயிப்போமா மாட்டோம்? வாய்ப்பே இல்ல பாஸ். தோனினால தான் சிஎஸ்கே இருக்கு. ஒரு சீனியர் பிளேயர் வேணும். தோனி தான் வேணும் இல்ல, சீனியர் பிளேயர் வேணும். பட் தோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு அடுத்து வரவங்க யாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்லன்னு சொல்றேன். இல்ல, அது அடுத்து வரவங்க பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. பட் தோனி அவுட் ஆனால தான் டீமே கான்ஃபிடன்ட் லோவா ஃபீல் ஆகுதுன்றீங்களா? இல்ல, கான்ஃபிடன்ட் லோவா இல்ல, அவுட் ஆயிடுறாங்கன்றேன். புரியுதா? அவங்க அவுட் ஆயிடுறாங்க. தோனி வந்துட்டு நல்லா ஆடுறாரு, நல்லா இல்ல ரெண்டாவது விஷயம். அவுட் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். புள்ள வந்து நல்ல தோனி ஃபேன் வந்து பார்க்க வந்தாங்க. ஆனா வந்து என்னன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட். நீங்க தோனிக்காக தான் வேற எனக்கு சிஎஸ்கேல தோனி சிஎஸ்கே தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். தோனியா சிஎஸ்கே? இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒன்னா சிஎஸ்கே கப்போ. தோனி ஆடுறத பாக்கணுமா இல்ல சிஎஸ்கே ஜெயிக்கிறத பார்க்கணும்? தோனி ஆடுறதையும் பார்க்கணும். தோனி ஆடுறத பார்க்கணும். ரெண்டுமே தான். மெயின் தோனிக்கோசம் தான் வந்தாங்க. நம்மளுக்கு ஒன்னா வந்து மும்பை ஜெயிக்கணும். ஆர்சிபி மும்பை ஜெயிக்கணுங்க. இல்லைன்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிக்கணும். ரெண்டுல ஏதோ ஜெயிக்கணும். இப்ப வேற யாருக்கு கப்பு போக கூடாது. ஆர்சிபி மும்பை இல்ல சென்னை. ஒரு டீமே ஒரு பவர் ஹிட்டர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்காம நம்ம டீம்ல ஒரு பவர். அதான் ஆக்சுவலா அது சாம் கரன் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஹிட்டர்ஸ் யாருமே இல்ல. இப்போ ஆயுஷ் மாத்ரேவும் டிவால் பிரேவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்ல. ஆக்ஷன்ல கரெக்டா ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஒர்க் பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் இம்பாக்டே நம்ம கொடுக்கல. எந்த மேட்ச் பாத்தீங்களா? நிறைய மேட்ச் ஒன் சைடு தான் போச்சு.
அப்படி போனனால இப்போ ரீசெண்டா இப்போ சேஞ்ச். நல்லா அடிக்கிற சாம் கரன் ஏன் லாஸ்ட் இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாம் கரன் இந்த மேட்ச் அடிச்சாரு, லாஸ்ட் சீசன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஈவன் அவர் இங்கிலாந்து டீம்லயுமே இல்ல. இப்போ கூட ஒரு ஃபோன் காமிச்சார் பாத்தீங்களா, நான் பெர்ஃபார்ம் பண்றேன் என்ன இங்கிலாந்து டீம்ல எடுங்கிற மாதிரி தான் காமிச்சாரு. ஸோ அவர் இப்பதான் இது பண்றாரு. ஸோ அவரை நம்ம சொல்ல முடியாது. சாம் கரன் அந்த அளவுக்கு ஹார்ட் கிட்டர் பிளேயர்ஸும் கிடையாது. ஒரு ஹார்ட் கிட்டர் பிளேயர்ஸ்னா இப்போ ஓப்பனிங் ஆர்சிபிக்கு சொன்னார்ல பிளிப் சால்ட் எப்படி இருக்காரு, அது மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் ஒரு ஹார்ட் கிட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம டீம்ல அந்த மாதிரி இல்ல. தோனி பல சாதனை படுத்திருக்காரு, நான் இல்லெல்லாம் சொல்ல. ஆனா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடக்குது அது நம்ம பேசலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சிஎஸ்கே கேளுங்க ப்ரோ. நான் சொல்றேன் சீரியஸா நல்லா ஆண்டாங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. நம்ம ஒன்றும் நல்லா சேஸ் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணோம், நம்ம புஷ் பண்ணோம் நல்லா. அவ்வளவுதான், இது போதும். மேட்ச் இன்னைக்கு ஃபேன்ஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். சில தற்கூரிங்க இருப்பாங்க, இவன் ஒருத்தனுக்காக தான் வந்தேன்னு. அந்த குண்டா ஒருத்தக்காக பாத்தீங்களா, அவனுக்காக தான் வந்தேன். கையில அறுத்துனா தோனி, மூக்குல ரத்தம் வந்தா தோனி, பின்னாடி இதானா தோனி தான். தோனி பண்ணிருக்காங்க, இல்லன்னா சொல்ல. தோனி பயங்கரமா பண்ணிருக்காரு, நான் இல்லன்னா சொல்லவே மாட்டேன். அவரு பண்ணிட்டாரு. இப்ப விளையாடிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணாரு, வந்து 3 பால் ஆடினாங்க, 11 ரன் அச்சான்னு சொல்றான். நேத்து ராஜஸ்தான்ல ஒரு சின்ன பையன் அச்சான், 35 பாலுக்கு 100 ரன் அச்சான். அவனை ஏன் பேச மாட்டாங்க? 14 வயசு தான் அவனே. அதே 100 ரன் 35 பால்ல 100 ரன் நேரத்துக்கு தோனி அடிச்சிருந்தா அது இன்னும் கொண்டாடி இருப்பாங்களா? தலைக்கீழ ஆடி இருக்க இந்த சேப்பாக்க ஸ்டேடியமே. நீங்க வேற ப்ரோ, முக்கவாசி இங்க தோனிக்காக தான் ப்ரோ வர்றாங்கல்ல. தோனி உண்மையா சொல்ல, எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். நான் பக்கா சச்சின் ஃபேன். ஆனா எனக்கு தோனியை பிடிக்கும். ஏன்னா தோனி அவ்வளவு பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிக்கும். நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள கூட்டினாந்து கப் அடிச்சு கொடுத்துருக்க எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா அது வந்து இன்னமும் அதை பத்தி பேசினா வேலைக்கு ஆகாது. இன்னும் பெட்டர் பண்ணும். அதுக்கு நம்ம வழி விட்டு போனோம். எனக்கு ஒன்னே என்ன வருத்தம்னா, தோனியோட ரெய்னா ரொம்ப உங்களுக்கே தெரியும். ரெய்னா என்ன மேட்ச்ல எப்படி கை கொடுப்பாரு, எந்த நேரத்துல எப்படி பண்ணாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனவர், ஏன் தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகல இப்ப வரைக்கும்? அவர் ஆடுறாரு, நல்லா ஆடுறாரு, நான் இல்லைன்னா சொல்ல. நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு கேப்டன். ஸோ அவர் டீமை லீட் பண்றாரு. ஆனா 7 மேட்சுக்கு அப்புறம் ஒரு டீம் லீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கேப்டனா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. அடுத்த மேட்ச்ல இருந்து தோத்துதான் இருக்காங்க. ஏன் அது? ஸோ இருக்கு ப்ரோ, சில விஷயம்லாம் இருக்கு ப்ரோ. அது பேசினா சில அந்த குண்டு பையன், அவன் பேர் எனக்கு தெரியாது, அந்த தற்குறி, அவனுக்குலாம் இந்த மாரி தான் தெரியும். அதான் சொல்றேன், அவன் 2K கிட்ஸா இருப்பான். அதனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 12th தான் படிக்கிறான். அதனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் கடைசி வரைக்கும் அவனை தட்டி தூக்கத்துல இருந்து எழுப்புங்களே. கிரிக்கெட்ல உங்க யாரு பிடிக்கும் கேட்டால தோனி தான் சொல்லுவாரு. யோசிக்காம தோனி சொல்றாரு, ஐயோ விக்கெட் கீப்பர் இப்படி அப்படி இப்படின்லாம் அவனுக்கு அதான் தெரியும். தோனி தான் தெரியும், மற்றபடி வேற எதுவுமே தெரியாது.